கமல்பூருங்கிற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த ஊருக்குள்ள சில மீனவர்கள் இருக்காங்க. அவங்க மீனை பிடிச்சி அதை வித்து அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க. அவங்கள ஓம்காருங்கிற ஒரு தந்திர புத்திக்காரன் இருக்கான். அவன் எந்த அளவுக்கு தந்திர புத்திக்காரன்னா சீப்பான மீன்களை கூட ரொம்ப விலையேத்தி விற்பான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பேரு பிரதீப். அவன் ரொம்பவே அமைதியானவன், அதோடவே அப்பாவையும் கூட. இதனாலேயே எல்லார்கிட்டயும் அவன் ஏமாந்து போவான். ஒரு நாள் பிரதீப் டீ ஸ்டால் கிட்ட நின்னுட்டு இருக்கும்போது, என்னடா எவ்வளோ நேரம் இங்கே டீ குடிப்பேன், மீன் பிடிக்க போகலையா? மீனை பிடிக்கணும், ஆனால் நல்ல மீனெல்லாம் ஆழமான கடல்ல தான் கிடைக்கும். அங்கே கூட சில பேர் ரெகுலராக பிடிப்பாங்க. நம்ம எங்கே போகிறது? அடே எப்போ பார்த்தாலும் நீ சோம்பேறித்தனமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க. நீ இன்னைக்கு ஏன் கூட வா, நாம 2 பேருமே சேர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அப்புறம் 2 பேரும் மீன்களை பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போனாங்க. பெரிய பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது. கடலுக்குள்ள புயல் வர மாதிரி இருந்தது. ஓம்கார் அப்புறம் பிரதீப் 2 பேருமே கடலுக்கு இன்னும் உள்ள போனதுமே அங்க ரொம்பவே பயங்கரமான 2 மீனவர்களை பார்த்தாங்க. அட அங்கே பாரு, அங்கே 2 மீனவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் மீன் பிடிக்க தான் வராங்க போலையே. அதனால தான் இவ்வளோ ஆழமான கடலுக்கு வந்திருக்காங்க. இவங்கள நம்ம துரத்தி அடிக்கணும், இல்லைன்னா இவங்க 2 பேருமே நம்ம மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ சரியா சொன்ன. இரு, இப்போ இவங்களுக்கு வித்தையா காட்டுறேன். அந்த 2 பயங்கரமான ரவுடி மீனவர்களையும் அவங்களையே நோக்கி வரதை பார்த்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஓம்காருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என்ன, நீங்க 2 பேருமே இங்க மீன் பிடிக்க வந்தீங்களா? நீங்க மீன் பிடிச்சா நாங்க என்ன மணல் அள்ளுறதா? இல்லை, நீங்கள் இதுக்கு மணல் ஆள்றீங்க? இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, மீனையே பிடிச்சிட்டு போங்க. ஓ, ரொம்ப திமிரா பேசுகிறனே. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரில. இந்த மொத்த கடலுமே எங்க வட்டாரம். இதை கேட்டு ஓம்கார் அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா இப்படி சொன்னான். அட நீங்கள் 2 பேர் கோவப்படுறீங்க. இவன் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான். நாம் எவ்வளோ மீன் பிடிச்சாலும் கூட அதில் பாதி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். நீ புத்திசாலி போல தெரியுது. சரி வா, உன்னோட புத்திசாலித்தனத்தால நாங்க உன்னை எங்க கூடவே வச்சுக்கிறோம். ஆனா இந்த பையனை எங்கிருந்து துரத்து, இல்லைன்னா இவனோட படகை உடைச்சு இவனை நாங்க கடல்ல தூக்கி வீசிடுவோம். அவங்க சொன்னதை கேட்டு ஓம்கார் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க ஓம்காருக்கு மீன்களை பிடிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. டேய் இங்கேருந்து போடா, நீ இங்கேருந்து போகலன்னா இவங்க என்னையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க. போ இங்கிருந்து. நான் இங்கிருந்து போயிட்டேன்னா மீன் எப்படி பிடிக்க முடியும்? என் குடும்பம் பட்னியா இருக்கணுமே. போய் கரையில் பிடி, போ, அங்கேயே இரு. பிரதீப் ரொம்பவே நொந்து போய் அங்கேருந்து கிளம்பிட்டான். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனால் 4 மீன்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிடிக்க முடிஞ்சது. அந்த 4 மீன்களையும் எடுத்துக்கிட்டு அவன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போனான். ஆனால் மார்க்கெட்டில் ஓம்கார் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஓம்கார் கிட்ட நிறைய மீன்கள் இருக்கிறத பிரதீப் பார்த்தான். நீ இவ்வளோ மீன் பிடிச்சியா? எனக்கு 4 மீன் தான் கிடைச்சது. இதை விற்று தான் நான் பழப்ப ஓட்டணுமே. நான் உன்னோட புத்திசாலி, உன்ன மாதிரி முட்டாள் இல்லை. அன்னைக்கு பிரதீப் அந்த 4 மீன்களையும் வித்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டான். அடுத்த நாள் திரும்ப தன்னோட வலையை எடுத்துக்கிட்டு பிரதீப் மீன்களை பிடிக்கிறதுக்காக ஆழமான கடலுக்குள்ள போனான். அன்னைக்கு கடல்ல ரொம்ப பெரிய புயல் வந்தது. மழை ரொம்ப பலமா பெஞ்சிட்டு இருந்தது. பெரிய புயல் வந்திருக்கிறதுனால அன்னைக்கு அந்த கடல் காலியா இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில கூட பிரதீப் தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கும் கூட நான் மீன் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆயிருமே. எப்படியாச்சு நான் மீனை பிடிச்சே ஆகணும். ஆழமான கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான புயல் அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரதீப்போட படகு அந்த புயலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் படகு முழுகிற போலையே. ஐயோ கடவுளே, ஐயோ. புயல் சாந்தமானதுக்கு அப்புறம் பிரதீப்க்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான். அவன் இப்போ வேற ஒரு உலகத்துல இருக்கிறத அவன் கவனிச்சான். அந்த முழு கடலும் தேன் மாதிரி தென்பட்டது. அந்த கடலுக்குள்ள நிறைய குண்டான மீன்கள் நீந்துட்டு இருந்தது. அட, எனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன கனவு கண்டுகிட்டே இருக்கானா? என்னோட படகு எங்க?
பிரதீப் தன்னோட படகு கிட்ட போய் அதுல ஏறி அந்த கடலுக்குள்ள இருந்து நிறைய குண்டான ஆரோக்கியகரமான மீன்களை புடிச்சுக்கிட்டான். இங்க நிறைய மீன் இருக்கு. எல்லா மீனுமே பெருசு பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. பிரதீப் அந்த மீன்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல விற்க போனான். அங்க மார்க்கெட்ல ஓம்கார பார்த்தான். அவனோட கூடையில வெறும் 4 மீன்கள் தான் இருந்தது. ஆனா பிரதீப்போட கூட மீன்களால நிறைஞ்சு போயிருந்தது. ஃப்ரெஷ்ஷான மீன் கம்மியான ரேட்ல மீன். தம்பி, இந்த மீன் எவ்வளோப்பா? அப்புறம் இது எவ்வளோ? ரொம்ப நல்லா இருக்கே. சில நிமிஷங்கள்லயே பிரதீப் எல்லா மீன்களையும் வித்துட்டான். ஓம்காரால இந்த விஷயத்த தாங்க முடியல. ஆனா சில நாட்கள் வரை இதே போல நடந்தது. பிரதீப் எப்பவுமே இனிப்பான கடலுக்குள்ள போவான். அப்புறம் மீன்களை பிடிச்சி வித்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும் போதே சில நாட்கள் கடந்தது. ஓம்கார் ரொம்பவே பொறாமப்பட்டு ஒரு நாள் கடலுக்குள்ள பிரதீப்பை பின்தொடர்ந்து போனான். பிரதீப் எப்பயும் போலவே இனிப்பான கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வந்துருச்சு. ஓம்கார் இந்த புயலை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஆனாலுமே பிரதீப்பை அந்த புயலுக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்த்து அவனும் பிரதீப்பை பின்தொடர்ந்துக்கிட்டே புயலுக்குள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் இனிப்பான கடலுக்குள்ள வந்துட்டாங்க. ஓஹோ, இப்படிதான் நீ நிறைய மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கியா? இப்படிதான் நீ பணக்காரனா ஆறியா? மக்களை நீ இப்படிதான் ஏமாத்துறியா? நீங்க எப்படி? இங்கிருந்து போயிரு. இந்த கடலை நான் தான் தேடி வச்சிருக்கேன். போய்கிருந்து ஒரு மீனை கூட நீ தொடக்கூடாது. அடே முட்டாள், நீ மீனுக்கு பின்னாடி வந்திருக்க. இங்க பாருடா, எவ்வளோ நிறைய தேனு அப்புறம் சர்க்கரையெல்லாம் கொட்டி கிடக்குடா. இதை எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்ல வித்தேன்னா பணக்காரனா ஆயிருவேன். புரியல. கொஞ்சம் கரெக்டா பாரு. இந்த இடத்துல நீ என்னவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியோ, இது மீனோட ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்கு. நான் ஒரு வாட்டி இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தேன்னா என் வாழ்க்கை முழுவதும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆனா இது பேராசை. மீன் விற்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நாம இப்படியெல்லாம் பேராசைப்படக்கூடாது. டேய் சும்மாறா, உன்னோட வேலையை பாருப்போ. பிரதீப் சொன்னதை எதையுமே கேட்டுக்காம ஓம்கார் தேனியும் அப்புறம் அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தான். அப்போதான் அந்த இடத்துக்கு திடீர்னு நிறைய தேனீக்கள் வந்துருச்சு. ஓம்கார் இப்படி கொள்ளை அடிக்கிறத பார்த்து அந்த தேனீக்கள் எல்லாம் அவனை கடிக்க ஆரம்பிச்சது. அட காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க கடவுளே, ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. பிரதீப் இதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஓம்காரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்தா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு. போ, பணக்காரனா ஆகு. இப்படி அந்த இனிப்பான கடலோட உதவியால பிரதீப் மீன்களை வித்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஓம்காருக்கு அவனோட பேராசைக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. அப்புறம் பிரதீப்பும் அவனோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.